வெல்கம் பேக் கரிமா விழித்திரு. இந்த பதிவில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு மாணவர்களுக்காக ஒரு அருமையான ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் படித்து மேற்படிப்பு படிக்கிற மாணவிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாயை நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கொடுத்துட்டு வராங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த வரிசையில் இப்போது மாணவர்களும் பயனடைகிற மாதிரி இப்போது தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை நம்ம அரசு கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளி, அப்படி இல்லாட்டினா அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் படித்து இந்திய அரசு, தமிழ்நாடு அரசு, யுஜிசி அப்படின்னு சொல்கிற பல்கலைக்கழக மானியக் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவித்தொகையை மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த தமிழ் புதல்வன் திட்டம் கலை அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு படிக்கும் பட்டப்படிப்பு, 4 ஆண்டு படிக்கும் பொறியியல் கல்வி பட்டப்படிப்பு, 5 ஆண்டுகள் படிக்கும் மருத்துவ படிப்புகள், 3 அப்படி இல்லாட்டினா 4 ஆண்டுகள் படிக்கும் சட்டம், மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அதுக்கு மேலே இணையான படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழே செயல்படுற ஐஐடி அப்படின்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, என்ஐடி அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஐஐஎஸ்சிஆர் அப்படின்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் போன்ற தகைசால் கல்வி நிறுவனங்களில் பயிலும் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தமிழ் வழியில் கல்வி பயின்ற மாணவர்களும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு தொழில் பயிற்சி படிக்கிற மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயனடையலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி 1000 ரூபா உதவித்தொகை வாங்குறதுக்கு வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. https://umis.tn.gov.in வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போனால் ஃபஸ்ட்டு டைமு மாணவர்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேமாக இஎம்ஐஎஸ் அப்படி இல்லாட்டினா யூஎம்ஐஎஸ் நம்பரை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐஎஸ் இது எப்படி சொல்லுவாங்கன்னா எஜுகேஷ்னல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். யூஎம்ஐஎஸ் அது எப்படி சொல்லுவாங்கன்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது அந்தந்த நிறுவனத்தில் இருக்கிற நோடல் ஆஃபீஸர்கிட்ட இருந்து இந்த நம்பரை வாங்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கொடுத்து லாகின் பண்ண பின்னாடி பாஸ்வேர்டாக என்ன கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, உங்களோட ஃபோன் நம்பரில் கடைசி 4 எழுத்தையும் உங்களோட பிறந்த வருஷத்தையும் கொடுத்து உள்ளே போகலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் மாணவர்கள் யாரும் கிடைக்கல, அதனால் ஆன்லைனில் என்னால் அப்ளை பண்ண முடியல. யாராவது மாணவர்களுக்கு கிடைச்ச பிறகு நான் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற சொல்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.